கடல் பகுதியில இருக்கிற ஒரு ஆயில் ஃபேக்டரிய இன்ஸ்பெக்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோவ அனுப்பி வைக்கிறாங்க ஒரு ஆயில் கம்பெனி. நம்ம ஹீரோவும் அவனோட ஃபேமிலிய கூட்டிட்டு அந்த டவுனுக்கு போறான். அங்க போய் அந்த ஆயில் ரிக்க செக் பண்ணும்போது தான் தெரியுது, அந்த இடமே பாழடைஞ்சு போய் கிடக்கு. ஸோ அப்போதான் இன்னொரு விஷயமும் கவனிக்கிறான். அந்த இடத்த சுத்தி ஒரு மிகப்பெரிய ஷார்க் அலைஞ்சிட்டு இருக்கு. அந்த ஷார்க்கு கிட்டயும் இவங்க இப்போ மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த ஷார்க்கு கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா? அந்த ஷார்க்குக்கு பின்னாடி இருக்கிற அமானுஷ்யமான கதைகள் என்ன அப்படின்ற ஒரு கதையை சொல்லக்கூடிய படம் தான் 2023ல ரிலீஸ் ஆன தி பிளாக் டீமன். இந்த படத்தோட முழு கதையை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட்டான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போது வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு வாய்ஸ் ஓவர் போகுது. அதில் இந்த இடத்துல பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான உயிரினம் ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த உயிரினத்தோட பேர் எல் டிமனிகோ நிக்ரோன்னு சொல்கிறாங்க. அது தேடி போன மனுஷங்க யாருமே இன்ன வரை திரும்பி வந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட உயிரினம் தான் இந்த கடல் பகுதியில் வாழ்ந்துட்டு வந்திருக்கு. அப்படியே கட் பண்ணால் இப்போது கரண்ட்டாக என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறாங்க. இங்கே 2 பேர் போட்டில் வந்துட்டு இருக்காங்க நைட் டைமில். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு ஆயில் ஃபேக்ட்ரி இருக்கும் இந்த கடலில். அந்த ஃபேக்ட்ரியை கீழே பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லி தான் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தன் இப்போது நான் கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியில் குதிச்சிடுறான். குதித்து உள்ளே போனவன் அந்த ஃபேக்ட்ரிக்கு கீழே இருக்கிற அந்த ஆயில் ரிக்குக்கு கீழே இருக்கிற இடத்துல பாம்பை செட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ மேலே இருக்கிறவன் ஸ்மோக் பண்ணிட்டு அதை அப்படியே கடலில் தூக்கி போட அந்த கடல் அப்படியே பற்றிக்க ஆரம்பிச்சிடுது. ஏன்னா அது ஒரு ஆயில் ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் அப்படின்றதுனால அங்கே அந்த தண்ணியில் ஆயில் இருக்கும் போல். ஸோ அதில் வந்து அந்த தீ பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்போது டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று இவனை காணிக்கிறத இவன் நோட் பண்ணுறான். இப்போது கீழே அவன் போய் பாம்பை செட் பண்ணிட்டு இருந்தான்ல, அவன் மேலே மறுபடியும் வரும்போது நிறைய வித்தியாசமான மீன்களை பார்க்குறான். ரொம்பவே கோல்டன் ஃபிஷ் மாதிரி இருக்குது. அப்போது திடீர்னு ஏதோ ஒரு பெரிய ஷார்க்கு இவனை வந்து அந்த இடத்துல கடித்து சாகடிச்சிடுது. அப்படியே அவன் ரத்தம்லாம் மேலே வருது பாருங்க. இப்போ மேலே போட்டில் உட்காந்துட்டு இருந்தான்ல, அவன் என்னடா கீழே போனவன் இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லி எட்டி பார்க்குறான் பாருங்க. அப்போது கீழேருந்து வந்த அந்த ஷார்க்கு இவனை அப்படியே முழுங்கிடுது. இப்போது அந்த படத்தோட டைட்டில் கார்டை போடுறாங்க, தி பிளாக் டீமன். இப்போது நம்ம ஹீரோ அண்ட் அவனோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க எதுக்காக இங்கே வந்துட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஹீரோ ஆல்ரெடி சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தீவில் ஒரு ஆயில் ஃபேக்ட்ரியை கட்டி வச்சிருப்பாரு. அந்த ஃபேக்ட்ரியை இப்போது இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இவர் வந்துட்டு இருப்பாரு. சரி அப்படியே போகிறதுக்கு நம்ம ஃபேமிலியும் ஒரு வெக்கேஷனாக கூப்பிட்டு போகலாமேன்னு சொல்லி தான் இப்படி ஒரு பிளான் பண்ணி ட்ரிப்பு மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டலில் ரூமும் புக் பண்ணிட்டாராம். ஸோ அங்கே போய் நம்ம ஜாலியாக வெக்கேஷனை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போது அவங்க காரில் அந்த தீவுக்குள்ளே இருக்கிற டவுனுக்கும் வந்துடுறாங்க. வந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே இவங்களை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு கீழே இறங்குன நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிற ஒரு ஆள்கிட்ட இங்கே பக்கத்தில் எதுவும் ஹோட்டல் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹோட்டல்லாம் புக் பண்ணியிருக்க மாட்டார். இவங்கள சமாளிக்கிறதுக்காக தான் அப்படி சொல்லிட்டு வந்திருக்காரு போல். இங்கே தான் ஹோட்டல் இருக்கும் தங்கலாம் நினச்சி தான் வந்திருக்காரு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க யாருமே பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல இருந்த இன்னொரு ஆள் நம்ம ஹீரோவை பார்த்து, இங்கே இருக்கிற யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது, நீங்கள் சொல்கிறது யாருக்குமே புரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கான். அதை பார்த்தோன்னே ஹீரோ, சரி உங்களுக்காவது புரியுது, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் அவர் நம்ம ஹீரோ கிட்ட, நீ தானே அந்த ஆயில் ஃபேக்ட்ரியை உருவாக்குனவன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், நாங்களாம் சேர்ந்து தான் அந்த ஆயில் ரிக்க கட்டணும், அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போது அவங்க, நீ அதை கட்டினதுக்கு என்ன பெருமைப்படுறியா என்ன? இந்த ஊர் இப்படி ஆனதுக்கே அந்த ஆயில் ஃபேக்ட்ரி தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துக்கு வெக்கேஷன் கொண்டாட வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின், நிறுத்துங்க, இப்போ எங்களுக்கு அவசரமாக ஹோட்டல் தேவைப்படுது, அதுக்கு நீங்கள் உதவுவீங்களா மாட்டிங்களா? இந்தாங்க இந்த கொஞ்சம் காசை வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஹோட்டலை காமிங்க, நாங்கள் அங்கே போய் தங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு அவரும் அந்த காசை வாங்கிட்டு இவங்களை கூப்பிட்டு போகிறாரு. போயிட்டுருக்கும்போது அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வழிபாடு நடந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதை பார்த்தோன்னே, இதுக்கு முன்னாடி வந்தப்போ இந்த டெம்பிள் இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறாரு. அப்போ தான் அந்த ஆள், ஆமாம் இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ தான் திலாலக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு காடோடைய சிலை தான் இது, அதுவும் இப்போது இங்கே நாங்கள் வழிபட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவன்கிட்ட இருக்கிற காசை அந்த சிலைக்கு முன்னாடி வச்சுட்டு இப்போ அவங்கள ரூமுக்கும் கூப்பிட்டு போகிறான். இங்கே நீங்கள் நிம்மதியாக தங்குங்க, நான் போயிட்டு வரேன், ஆனால் அதுக்கிட்ட இருந்து மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோ எதுக்கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் அது எல் டெமனியோ டீமன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னும் அந்த காலத்தில் டீமன்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு பழைய ஆயில் ஃபேக்ட்ரியில் இருக்கிறது தெரிஞ்சு நம்ம ஹீரோவும் அங்கே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறான். அந்த ஃபேக்ட்ரியை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹீரோவே இங்கே வந்திருப்பான். இப்போ அந்த ஹோட்டலில் நடத்துகிறவர்கிட்ட போயிட்டு, என் ஃபேமிலி மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோங்க, இந்தாங்க இந்த காசை வாங்கிக்கோங்க, என் ஃபேமிலியை சேஃபாக இங்கே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஆயில் ஃபேக்ட்ரி இருக்கிற இடத்துக்கு கிளம்புறான்.
இப்போ அந்த ஆயில் ரிக்குக்கு போனோம் அப்படின்னா, போட் மூலியமா தான் போய் ஆகணும். அந்த இடத்துல ஒரு போட்மேன் இருக்கிறத பார்த்த நம்ம ஹீரோ, அவன்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறான். சரி ஓகே வாங்கன்னு சொல்லி அவனும் போட்ல கூட்டு போயிட்டு இருக்கும்போது தான், நம்ம ஹீரோ அவன்கிட்ட இந்த மாரி, "நான் இதுக்கு முன்னாடி வந்தப்ப இந்த ஊர் மக்கள்லாம் இப்படி கிடையாது. இப்ப ஏன் வித்தியாசமா இருக்காங்க? ஏன் நெறைய பேர காணோம்?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு அவரு, "அதுக்கு எல்லாமே காரணம் இங்க இருக்கிற டீமன யாரோ எழுப்பிட்டாங்க. அதுதான் இதுக்கெல்லாம் காரணம்." அப்படின்ற மாரி சொல்றத கேட்டுட்டு நம்ம ஹீரோ சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். "இன்னுமாடா இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் அந்த போட்மேன் கூட்டு போயிட்டு, "இதுக்கு மேல என்னால வர முடியாது. இந்த பக்கம் ஒரு போட் இருக்கு. இந்த போட் எடுத்துட்டு நீங்க அந்த இடத்துக்கு போங்க. நான் அங்கலாம் வர முடியாது." அப்படின்ற மாரி சொல்றான். "இல்ல என்கிட்ட நெறைய காசு இருக்கு. நீங்க வாங்க." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அதுக்கு, "நீங்க எவ்வளோ காசு குடுத்தாலும் என்னால அந்த பக்கம் வர முடியாது. நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு" சொல்லி நம்ம ஹீரோவ அனுப்பி விட்டுர்றான். நம்ம ஹீரோவும் போட் எடுத்துட்டு அப்படியே கிளம்ப, இப்போ ஹோட்டல்ல இருக்கிற ஹீரோவோட ஃபேமிலிய காட்டுறாங்க. அங்க சில ரவுடி கும்பல் நம்ம ஹீரோயினையும், அவங்களோட பசங்களையுமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த அந்த ஹோட்டல் நடத்துறவரு எதுவுமே பண்ணாம நின்னுட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு அங்க இருக்கிற கண்ணாடி பாட்டில எடுத்து அவன் மண்டையிலேயே ஒரு போடு போட்டுட்டு, இங்கேருந்து தப்பிச்சிடணும்னு சொல்லி வெளிய போறாங்க. சரி கார்ல ஏறி டிரைவ் பண்ணி போலான்னு பார்த்தா, காரோட டயரையுமே பஞ்சர் ஆக்கி வச்சிருக்கானுங்க. இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு பக்கத்துல பீச்ச நோக்கி அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு போட்மேன் இருக்காரு. அவர்கிட்ட, "எங்கள அந்த பழைய ஆயில் ஃபேக்டரிக்கு கூட்டு போங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவர் ஃபர்ஸ்ட்டு ஒத்துக்கல. அப்புறம், "என்கிட்ட நெறைய காசு இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லி குடுத்தோனே தான் அவர் சரின்னு ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. இவங்களும் இப்போ போட்ல கிளம்பிடுறாங்க. அந்த ரவுடி கும்பல் அவங்களால வர முடியாதனால அங்கேயே நின்னுடுறானுங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஆயில் ஃபேக்டரி பக்கத்துல போயிட்டான். போயிட்டு அங்க யாராவது இருக்கீங்களான்னு சொல்லி கத்துறான். ஆனா யாருமே வரல. அப்போ ஒரு ரூமுக்கு போகும்போது அங்க ஒருத்தன் கட்டைய எடுத்துட்டு இவன அடிக்க வரான். "இருங்க, இருங்க நிறுத்துங்க. நான் என் ஃப்ரெண்டு பேப்பு சொன்னதுனால தான் இங்க வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்றான். அப்போ அவங்க, "ஓ! நீ தான் அவன் சொன்ன ஆளா?" அப்படின்ற மாரி சொல்றானுங்க. அங்க இருக்கிறது 2 பேரு. அவங்க நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாரி, "அவன் ஃப்ரெண்டு நீ வரதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டான்." அப்படின்ற மாரி சொல்ல, அவனுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ அவனுங்க, "நீ மட்டும் தான் தனியா வந்தியா? எதுல வந்த?" அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ, "நான் என் போட்ல தான் வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ பக்கத்துல இவங்க இடத்த சுத்தி ஏதோ போட் வர்ற மாரி சத்தம் கேட்குது. வெளிய வந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபேமிலி தான் போட்ல இந்த பக்கமா வந்துட்டு இருக்காங்க. அத பார்த்தோனே ஹீரோ, "நான் உங்கள அங்க தானே இருக்க சொன்னேன். இங்க ஏன் வரீங்க?" அப்படின்ற மாரி கத்துறாரு. அப்புறம் தான் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அவங்க போட்ட சுத்தி ஒரு ஷார்க்கு சுத்திட்டு இருக்கத பார்த்துடுறாரு. அந்த சமயம் அங்க இருந்த 2 பேரு ஒரு கம்பிய எடுத்து இந்த போட்ல தட்டி இந்த பக்கமா அந்த ஷார்க்க திசை திருப்ப பார்க்குறாங்க. அப்போதான் ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த இந்த ஃபேமிலியோட போட்ட சுத்திட்டு இருக்கிறது ஒரு ஷார்க், டீமன் ஷார்க்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு வழியா அவங்க போட்டு கிட்ட வந்துருச்சு. நம்ம ஹீரோவோட பொண்ணு மட்டும் தண்ணிக்குள்ள விழுந்துடுறா. விழுந்தோனே அங்க கை, காலு எல்லாமே உடல் உறுப்புகள்லாம் தனித்தனியா கிடக்கிறத பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறா. அப்போ அவள மேல தூக்கிட்டு வந்துடுறாங்க. அவ, "என்னதான் நடக்குது? ரொம்பவே பயமா இருக்கு." அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்கா. இத பார்த்த ஹீரோ அந்த 2 பேர்கிட்டயுமே, "இங்க என்னதான் உண்மையிலே நடக்குது? உண்மைய சொல்லுங்க." அப்படின்ற மாரி கேட்க, "நீங்க கண்ணாலே பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு" சொல்லி ஒரு பைனாகுலர குடுக்குறானுங்க. அத வச்சு பார்த்தா, இவங்கள விட்டுட்டு போனான்ல ஒரு போட்மேனு. ஸோ அவன் போயிட்டு இருக்கும்போது, அடியிலேருந்து வந்த ஒரு பெரிய ஷார்க்கு அந்த போட்டையும் அப்படியே முழுங்கிடுது. இத பார்த்தோனே இவங்களுக்கு அவ்வளோதான், அள்ளு விட்டுருது. நம்ம ஹீரோ, "இதுகிட்ட இருந்து எப்படி நம்ம தப்பிச்சு வெளிய போறது?" அப்படின்ற மாரி கேட்குறான். அதுக்கு அவங்க, "இங்கேருந்து எங்களால தப்பிக்கவே முடியல. நாங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனா முடியல." அப்படின்ற மாரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 2 மாசமா இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து ஆயில் லீக் ஆகிட்டே தான் இருக்கு அப்படின்ற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ, "அத அடைக்க முடியலையா?" அப்படின்ற மாரி கேட்குறான். "இல்ல, அது எங்களால முடியல." அப்படின்ற மாரி சொல்றான். இப்போ அந்த இடமே வந்து அதிர ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா, இந்த இடத்துக்கு கீழ அந்த ஷார்க் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இது அட்டாக் பண்ணதுல அங்க இருக்கிற எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கட் ஆயிடுது. இப்போ உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பா தேவ. அது இல்லன்னா இவங்களால உயிர் வாழ முடியாது இந்த இடத்துல. இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்தோட ப்ளூ பிரிண்ட்ட வாங்கி, அந்த ஃபேக்டரிக்கு கீழ ஒரு பைப்லைன் போது. அங்க போய் நம்ம அடைச்சுட்டோம் அப்படின்னா, இந்த லீக் ஆகுறத தடுத்துடலாம் அப்படின்ற மாரி சொல்றான். அப்போ நம்ம ஹீரோயின் இந்த ஷார்க்க பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த ஆளு சொல்றான், "இந்த ஷார்க்கு ஒரு டீமன் ஷார்க்கு. கடவுளால அனுப்பப்பட்ட ஒரு டீமன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம நெறைய ஆயில் ஃபேக்டரிஸ உருவாக்கிட்டு இருக்கோம். அது மூலியமா இந்த உலகத்துக்கு நெறையவே பொல்யூஷன் ஆவுது. இதுக்கு முன்னாடி இயற்கையும் மனுஷனும் சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா எப்போ இந்த மாரி ஃபேக்டரிஸ் வர ஆரம்பிச்சதோ, அப்பைலேருந்து இயற்கை கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஷார்க்கு, மீன் உயிரினங்கள் எல்லாமே இதனால பாதிக்கப்பட்டுட்டு இருக்கு. இதுலேருந்து இந்த உயிரினங்கள காப்பாத்தணுன்றதுக்காக தான் நம்ம கடவுள் ஒரு டீமன் ஷார்க்க இங்க மனுஷங்கள கொல்றதுக்காக அனுப்பி வச்சிருக்காரு. அதுதான் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாரு.
அப்போ நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்றாரு. இதெல்லாம் கட்டுக்கதையா தான் இருக்கும். அது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டா கடலுக்கு ஆழமான பகுதியிலேருந்து மேல் பகுதிக்கு வந்துருச்சு. அதனால இங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டுருக்கு. நீங்க எதுவும் கட்டுக்கதையெல்லாம் கிளப்பி விடாதீங்க அப்படின்ற மாரி சொல்ல, அவனுக்கு கோவமாயிடுது. இப்போ நம்ம ஹீரோயின் தான் சமாளிச்சு, சரி ஓகே இப்போ இதுகிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு மட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அவரு நமக்கு இருக்கிற ஒரே வழி அந்த ஷார்க்க கொல்லணும். அது மட்டும் தான் நமக்கு இருக்க ஒரே வழி அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஃபர்ஸ்ட்டு நமக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும். அதுக்காக நாங்க 2 பேரும் கீழ இறங்கி போய் அந்த பைப் லைன சரி பண்றோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது அந்த ஆளும் அவனோட ஃப்ரெண்டுமே கீழ இறங்க போறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டீலால ஆன ஒரு கேப்சூல் இருக்கும். அந்த கேப்சூல்குள்ள இவங்க போயிட்டாங்க அப்படின்னா, இவங்கள சுத்தியுமே எந்த அட்டாக் வந்தாலும் இவங்க சேஃபா தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கேப்சூல்ல இவங்க கீழ இறங்குறாங்க. நம்ம ஹீரோ மேல இருந்து பார்த்துட்டு இருக்கான். கீழ போனவங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு யாரு தண்ணிக்குள்ள போறது அப்படின்ற மாரி பேசிக்க, அப்போ அந்த ஆளு சொல்றாரு, "நான் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு டோனிய அனாதையாக்க விரும்பல" அப்படின்ற மாரி சொல்றாரு. டோனி யாருன்னா, அவர் வளர்க்குற ஒரு நாய்க்குட்டி தான். அப்படி ஜோக் பண்ணிட்டு இருக்கும்போது, சரி ஓகே நானே இறங்குறேன்னு சொல்லி அந்த ஆளோட ஃப்ரெண்டு கீழ இறங்கி அவன் போயிட்டுருக்கான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைப் லைன்ல ஒரு ஒயர் போயிட்டுருக்கும். அந்த ஒயர அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி வந்துரும். ஸோ அதுக்காக தான் அங்க ஃபிக்ஸ் பண்றதுக்காக போறான். அப்படி போய் அத ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அவன நோக்கி ஏதோ ஒண்ணு வந்துட்டு இருக்கத இவன் பார்க்குறான். அப்போ அவன சுத்தி நெறைய உறுப்புகள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது கண்ணு எல்லாமே வந்து இல்யூஷனா இவனுக்கு தெரியுது. அவன அந்த இல்யூஷன் மூலியமா மயக்கிட்டு இருந்த அந்த டீமன் ஷார்க்கு டக்குன்னு வந்து அவன முழுங்கிட்டு போயிடுது. இது எல்லாத்தையும் பார்த்த இந்த ஆளு டக்குன்னு மேல போயிடுறாரு. போயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாரி நடந்தது எல்லாமே சொல்ல, நம்ம ஹீரோவும் சோகமாயிடுறான். இவனுமே எது என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டு இருக்கான். என்னால தான் இந்த மாரி ஆயிடுச்சு அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ அவன்கிட்ட ரொம்பவே சாரி சொல்லிறான். அவன் கதை முடிஞ்சுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாரு. இந்த நேரம் இவங்க இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி நெறைய கப்பல் தெரியறத இவங்க பார்க்குறாங்க. சரின்ட்டு அவங்கள உதவிக்கு கூப்பிடலான்னு சொல்லி ஃப்ளேர் கன்ன யூஸ் பண்றாங்க. எங்கள காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்திக்கிட்டே இருக்கான். அப்போதான் பக்கத்துல இருக்கிற அந்த ஆளு, இங்க எந்த ஒரு போட்டு, ஷிப்புமே கிடையாது. அது உன்னோட இல்யூஷன் தான். அந்த அந்த டீமன் ஷார்க் தான் உன்னை இல்யூஷன் பண்ணி மாட்ட வைக்க பாக்குது. ஸோ இதுலலாம் நீ மயங்கிராத அப்படின்னு மாரி சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே சாப்பிட்றதுக்கு ஏதாவது பொருள் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவங்க கையில் ஒரு டாக்குமெண்ட் கிடைக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸில் எல்லாமே இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆயில் ஃபேக்ட்ரியை கட்டவே கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய வார்னிங் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து அவங்க அது பக்கத்துலேயே வந்து டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஃபேக்ட்ரி கட்டலான்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ தான் சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. இதை பார்த்தோன்னே தான் இவங்களுக்கு புரியுது, இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த ஃபேக்ட்ரி வரவே கூடாது. இப்படி வந்தது அப்படின்னா இங்கே வாழ்கிற உயிரினங்களும் இங்கே வாழ்கிற மக்களுக்குமே ஆபத்து. அதெல்லாமே முன்னாடியே சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஒரு டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸில் சைன் போட்டதுனால இந்த இடத்துல இந்த கட்டிடம் வந்திருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே போய் அவர்கிட்டயே கேட்குறாங்க, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸை காமிக்கும் போது நம்ம ஹீரோ மழுப்புறான். அப்புறம் அதெல்லாம் நீ எதுக்கு இப்போ பண்ணுற அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவர் பசங்க முன்னாடி இப்படிலாம் பேசாத அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. நீ அதுக்கு உண்மையை சொல்லு, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு மாதிரி சொல்கிறானே. நான் உங்களுக்காக தான் பண்ணேன், ஃபேமிலிக்காக தான். அவங்க நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்க, நம்ம ஃபேமிலிக்கும் ரொம்பவே தேவையாக இருந்தது, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். மற்றபடி இந்த மாதிரிலாம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே சுற்றிட்டு இருக்கிற ஷார்க்கு கிடையாது டீமன், நீ தான் உண்மையிலே டீமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே போயிடுறாங்க. அப்போது நம்ம ஹீரோ கீழே ஒரு இடத்துக்கு போகிறான், பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற அந்த ஆள்கிட்ட, நான் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், என்னை மன்னிச்சிருங்க, இத்தனை பெரிய இறப்புக்கும் நான் காரணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, எனக்கு இது முன்னாடியே தெரியும், நான் இங்கே இருக்கும்போதே அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டேன், அதில் உன் பேர் இருந்ததையும் பார்த்துட்டேன், ஆனாலுமே நான் உன்கிட்ட சொல்லலை அப்படின்னு மாதிரி தான் சொல்கிறாரு. அதெல்லாம் விடு, பார்த்துக்கலாம், பாஸ்ட் அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. இந்த ஆள் ஒரு கேமரா மூலியமாக கடலுக்கு அடியில் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த ஸ்க்ரீனில் கீழே ஒரு பாம் இருக்கிறத பார்த்துடுறான் நம்ம ஹீரோ. அது 2 மணி நேரத்தில் வெடிக்க போகுது அப்படின்றதையும் சொல்லி, இந்த பாமை வச்சு நான் அந்த ஷார்க்கு கொன்னுடுறேன், ஆனால் நீ என்னோடய ஃபேமிலியை சேஃபாக இந்த இடத்துலேருந்து கூட்டு போயிடணும், ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். ஸோ அதனால் இந்த பொறுப்பை நானே ஏற்றுக்கிறேன், இந்த ஷார்க்கை நான் பாமை வச்சு அழிச்சிடுறேன், ஆனால் நீ என் ஃபேமிலியை மட்டும் சேஃபாக கூட்டு போவியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவரும் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், நான் உன் ஃபேமிலியை கூட்டு போவேன் சேஃபாக அப்படின்ற மாதிரி சொல்லி ஒத்துக்கிறாரு. மேலே வந்த நம்ம ஹீரோ அப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ ஒரு ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இந்த டீமன் கிட்டேருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பிளானை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம இந்த ஃபேக்ட்ரிக்கு கீழே ஒரு பாம் இருக்குது, நான் மட்டும் கீழே போயிட்டு அந்த பாமை செட் பண்ணிவிட்டு வந்துடுறேன், நீங்கள் அதுக்குள்ளே போட் எடுத்துகிட்டு கிளம்பிடுங்க, நான் கீழே அந்த செட் பண்ணிட்டு வந்தோடனே நான் உங்கள் கூட போட்டில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது ஹீரோயின், நீங்கள் கீழே போயே தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
நான் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். நான் இதை செட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மேலே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகேன்ட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ சூட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ளே இறங்குறான். அந்த ஆளும் ஹீரோ சொன்ன மாதிரி போட்டில் நம்ம ஹீரோயின் அந்த இவங்க ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. கீழே போன நம்ம ஹீரோவை நோக்கி அந்த ஷார்க் வரதை அவர் நோட் பண்ணிடுறாரு. இப்போது வாக்கி டாக்கி மூலிமா அவங்க ஃபேமிலி கிட்ட பேசுகிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இவர் இங்கே பாம்பை செட் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக வந்தால் கூட அந்த ஷார்க் இவரை நோக்கி தான் வரும். ஸோ அதனால இவர் கூடவே அந்த பாம்பை வச்சுருந்தாரு அப்படின்னா அந்த ஷார்க் பக்கத்தில் வந்தோடனே பாம் பிளாஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த ஷார்க்கையும் அழிச்சிடலாம். ஆனால் அதே நேரம் இவரும் இறந்து போயிடுவார். இப்படி பண்ணால் மட்டும்தான் அதை அழிக்க முடியும்னு நினச்சிட்டு இப்போ அவங்க ஃபேமிலி கிட்ட பேசுகிறாரு. ஹீரோயின் கிட்ட நான் நிறையவே தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் என்ன மன்னிச்சிரு. இந்த பெரிய தப்பு பண்ணதுக்கு நான் ரொம்பவே வருந்துறேன். அதை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இப்போது இங்கே வந்து பாம்பை பிளாஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் இல்லை நீங்கள் மேலே வருவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவங்க பொண்ணுக்கிட்டேயும் ரொம்பவே வந்து எமோஷ்னலாக பேசுகிறாரு. அப்படியே அவங்க எல்லார்ட்டையும் பேசிட்டு அந்த ஆள்கிட்டையும் சொல்கிறாரு, என் ஃபேமிலியை சேஃபாக கூப்பிட்டு போயிடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரும் நான் கூப்பிட்டு போயிடுறேன் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இருக்கும்போது அந்த நேரம் அந்த ஷார்க்கு நம்ம ஹீரோ வந்து அப்படியே முழுங்குது பாருங்கள். நம்ம ஹீரோ கையில் அந்த பாம்பு இருந்ததுனால அப்படியே அந்த ஷார்க்கு வெடித்து செதறும். அதோடு சேர்த்து அந்த ஃபேக்ட்ரியுமே இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்த ஹீரோவோட ஃபேமிலி ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய டீமன் அழிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அவரோட உயிரவே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. இவங்க அந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி தெரியாது அவங்க ஹீரோவை இழக்க போகிறோன்னு சொல்லி. ஆனால் இப்படி ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. அந்த நேரத்தில் அந்த ஆள் சொன்னதை பண்ணி காமிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு வேறு லெவல் மூவியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.